நலந்தானா. அந்த உணவு முறைகள் மூலமாகவும் இந்த சிறுநீரக பாதிப்புன்றது ஏற்படுகிறது. எவ்வாறான உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எதனை தவிர்த்து கொள்ளலாம் என்ற உணவு வகைகளை சொல்லுங்க. இன்னைக்கு யாழ்ப்பாணத்தின் வெப்பநிலை வெளியில 36 சுமார் 37 38க்கு போயிட்டு வெயில் வேலை செய்வர்கள் மிக அதிகளவான நீரினை பருக வேண்டும். அவர்களுடைய சிறுநீருடைய நிறம் தண்ணீருடைய நிறத்திற்கு போகும் அளவிற்கு அவருடைய நீரை எடுக்க வேண்டும். அது 3 லிட்டராகவும் 4 லிட்டராகவும் சில வேளைகளில் இருக்க முடியும். ஆளுக்கால் இது வேறுபடும். இன்றைய தினமும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் நலந்தானா நிகழ்ச்சியோடு. அதாவது குறிப்பாக நாங்கள் நோய்கள் மற்றும் அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியில் பார்ப்பது வழமை. அந்த வகையில் இன்றைய தினமும் எங்கள் கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் டாக்டர் பாலகோபி, யாழ் போதனா வைத்தியசாலை சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணர். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த வெப்ப பாதிப்புகள் சமீப காலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இது சிறுநீரகத்தை எவ்வாறு பாதிக்கிறது? இந்த காலகட்டத்திலே இலங்கையிலும் தென்னாசிய ரீதியிலும் சூழலுடைய வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இதன் காரணமாக பல அங்கங்களிலே பாதிப்புகள் ஏற்படலாம். அதிலே சிறுநீரகத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த அதிக வெப்பத்திலே வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் விவசாயிகள், கூலி தொழில் செய்பவர்கள், மீனவர்கள். இப்படியாக வேலை செய்பவர்கள் அதிக வெயிலில் இருக்கின்ற நேரத்திலே உடலில் இருக்கின்ற நீரிழப்பு ஏற்படுகின்றது. இந்த நீரிழப்பு காரணமாக செறிந்த சிறுநீரினை அவர்கள் வெளியேற்றுகின்ற பொழுது சிறுநீர் தொகுதியிலே கற்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கின்றது. எமது அனுபவத்திலே ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் வருகின்ற பொழுது சிறுநீரக நோவோடு வருபவர்கள், அதனுடைய பிரச்சனையோடு வருபவர்களுடைய அளவு அதிகமாக இருக்கின்றது. அதே வேளையிலே சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற நுண்ணங்கி தொட்டுக்கள், யூரின் இன்ஃபெக்ஷனும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அவர்கள் எடுக்கின்ற நீராரகத்துடைய அளவு குறைவாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் கடும் வெயிலில் நிற்கின்ற பொழுது அவருடைய கிட்னி சிறுநீரகங்கள் பாதிப்பு, அதாவது தற்காலிக செயலிழப்புக்கும் உள்ளாகக்கூடிய தீவிரத்தன்மைகள் இருக்கின்றது. எனவே வெயில் வேலை செய்வர்கள் மிக அதிகளவான நீரினை பருக வேண்டும். அவர்களுடைய சிறுநீருடைய நிறம் தண்ணீருடைய நிறத்திற்கு போகும் அளவிற்கு அவருடைய நீரை எடுக்க வேண்டும். அது 3 லிட்டராகவும் 4 லிட்டராகவும் சில வேளைகளில் இருக்க முடியும். ஆளுக்கால் இது வேறுபடும். எனவே அதிகளவு நீரினை எடுப்பதும் இடைக்கிடையே ஓய்வாக நிழலிலே இருப்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இவ்வாறான இந்த வெப்ப பாதிப்பை தடுப்பதற்கான நடைமுறைகள் எவ்வாறாக பின்பற்றலாம்? நான் சொன்னது போல தனிநபர்கள் அதிகளவு நீரை எடுப்பது நல்லது. அவர்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது ஒரு தண்ணி போத்தலோடு செல்வது நல்லது. இயன்றவரை இடக்கிடையாவது உடல் களைப்படைகின்ற பொழுது நிழலில் நிற்பது நல்லது. மற்றது வெளியிலே வேலை செய்பவர்கள் வெயிலில் வேலை செய்வதை குறைத்து கொள்வது நல்லது. அதைவிட முக்கியமானது ஒரு சமூகமாக நாங்கள் இப்படியான பிரச்சனைகளை எதிர்காலத்திலே எப்படி நாங்கள் கையாள போகின்றோம் என்பது மிக முக்கியமானது. நீங்கள் பார்ப்பீர்களான்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் மரங்களுடைய அளவு மிகவும் குறைவாக இருக்கின்றது. பல அமைப்புகள் மரங்களை நடுவதிலே மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் நிறைய மக்கள் சேர்ந்து ஒரு கிரீன் ஜெஃப்னா என்கின்ற ஒரு கோட்பாட்டுடன் எவ்வளவு மரங்களை நட முடியுமோ உங்கள் வீட்டிலே அல்லது உங்கள் ரோட்டிலே அல்லது உங்களுடைய நிறுவனங்களிலே, அது பாடசாலையாக இருக்கலாம் அல்லது கோவில்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களாக இருக்கலாம், நிறைய மரங்களை நட்டு இதை பசுமையாக்க வேண்டும். இரண்டால் காலப்போக்கிலே அடுத்த வருடம் இதை விட மிகவும் அதிகமான வெப்பம் பெறக்கூடும். அதைவிட நீர் பிரச்சனை ஏற்படக்கூடும். ஏன்னு சொன்னாங்க தெரியும், நீர் ஆவியாகின்ற பொழுது நிலத்தடி நீர் குறைந்து இது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம், வறட்சி ஏற்படலாம். எனவே எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பது மிக முக்கியமானது. மக்களும் மத அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் சேர்ந்து எப்படி யாழ்ப்பாணத்திலே இன்னும் பசுமையாக்க முடியுமோ என்று யோசித்து நிறுவனங்களை பசுமையாக்குதல், பாதையோரங்களை பசுமையாக்குதல், அதைவிட மதஸ்தானங்களை பசுமையாக்குதல் மற்றும் குறுங்காடுகளை உருவாக்குதல் ஆகியவற்றை பற்றி யோசிக்க வேண்டும். குறுங்காடுகள் சொன்னால் ஒரு 2-3 ஏக்கரை எடுத்து அடர்த்தியாக
மரங்களை வைத்து மரங்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி போட்டு ஒரு சில காடுகளை உருவாக்குவதும் மிக முக்கியமானது. அத்தோடு இருக்கின்ற குளங்களை ஆழமாக்குதல் அல்லது புதிய குளங்களை உருவாக்குதல், இவை எல்லாவற்றையும் இருக்கின்ற அரச இயந்திரங்களும் மக்களும் யோசித்து செய்யாவிட்டால் இந்த பிரச்சனை போக போக இன்னும் பெருசாக வரப்போகின்றது. பெருசாக வருகின்ற பொழுது இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பல காலநிலை மாற்றங்கள் வரப்போகின்றது. எனவே இந்த காலநிலை மாற்றங்களை பற்றி யோசித்து பல நிறுவன அமைப்புகள் ஒன்று சேர வேண்டும். இது பற்றிய மேலதிக ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும். இந்த வெப்பநிலை தாக்கம் அதிகமாக இருப்பதனால் மக்களுக்கு எவ்வாறான உணவு முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுரைகளை சொல்லுங்கள். நான் சொன்னது போல, முதலிலே சொன்னது போல, நீர் எடுப்பது மிக முக்கியமானது. அதே வேளையிலே அவர்கள் எடுக்கின்ற உணவுகள் நீராகாரம் கூடிய உணவுகளை எடுப்பது நல்லது. அதாவது பழங்கள், தண்ணீர் சத்து கூடின பழங்கள் எடுக்கிறது நல்லது. இயன்றவரை நாங்கள் எடுக்கின்ற உணவுகள் செறிவு இல்லாததாக ஐதானதாக இருப்பது மிகவும் நல்லது. எனவே அதிக அளவிலான நீரை எடுப்பதும் இயன்றவரை நாங்கள் வெக்கையான இடங்கள்ல வெயிலான இடங்கள்ல போகாமல் தவிர்ப்பதும் தான் மிக முக்கியமானது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட வருத்தம் முத்தினா பிறகு வைத்தியசாலைக்கு வர்றது முதல் நாங்கள் எப்படி இதை வரமுன் பாதுகாத்தல் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே அதிக அளவிலான மரங்களை நட வேண்டும், அதிக அளவிலான நீரினை சேமிக்க வேண்டும். அதீத வெப்பநிலை காரணமாக இந்த மன ரீதியிலான பிரச்சனைகளும் மக்களிடையே ஏற்படுகிறது. அதனை எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம்? நீங்க ஒரு சரியான கேள்வி என்று கேட்டீர்கள். இப்ப ஹெல்த் அல்லது உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது அது தனிய எங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், அதாவது உடம்பு ஃபிட்டா இருப்பது மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து மென்டல் ஹெல்த், மனம் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றது, எவ்வளவு அமைதியாக இருக்கின்றது. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், எப்படி நாங்கள் ஒரு கடவுளோடு சேர்ந்து மன அமைதியை எப்படி கொண்டிருக்கின்றோம். அடுத்தது சோஷியல் ஹெல்த், எங்களை சுற்றி இருக்கின்ற மக்கள், எங்களுடைய சமுதாயம் எப்படி எங்களோடு இருக்கின்றது, எப்படி அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று பல வகையான அடுக்குகளை கொண்டதாக இந்த ஹெல்த் இருக்கின்றது. அதில் ஒரு ஒரு அங்கமாகத்தான் எங்களை சுற்றி இருக்கின்ற சுற்றாடலை நாங்கள் சமநிலையில் வைத்திருப்பது மிக முக்கியமானது. நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் எங்களோட குடும்பம், எங்களோட வீடு சரியாக இருந்தால் நாங்கள் நல்லாக வாழலாம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அப்படி அல்ல. எங்களுக்கு பக்கத்திலே இருக்கின்ற குடும்பங்களும் தான் ஒரு விவேகானந்தர் சொல்லுவார், பக்கத்திருப்பவன் துன்பம் பார்க்க போராதவன் புண்ணியமூர்த்தி என்று சொல்லி. அவை பக்கத்தில் இருக்கிற ஆட்களும் சந்தோஷமா இருக்கணும், அவையும் சாப்பிடணும். அதே போல பக்கத்தில் இருக்கிற விலங்குகள் ஒழுங்காக இருக்க வேண்டும், பறவைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா உயிரினங்களும், மரங்கள் உட்பட, அவை ஹெல்த்தியாக இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய தனிநபருடைய சுகாதாரமும் அமைதியாக இருக்கு. எனவே நாங்கள் தனிநபர்களாக வாழ முடியாது. இந்த சமுதாயம், இந்த உயிரினங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவை சமநிலை இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் ஹெல்த்தியாக வாழ முடியும். எனவே இந்த எங்களை சுற்றி இருக்கின்ற சுற்றாடலை அடுத்த நிலையை கொண்டு போவது, எங்களை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களும் சந்தோஷமாக இருப்பது, நமக்கென்று மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ்வது மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக நாங்கள் மிகவும் பிரயோசனமான பல விடயங்களை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது தொடர்ச்சியாக இந்த சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் வெப்பநிலை காரணமாக மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வெப்பத்தினுடைய அதீத தீவிரம் காரணமாக மனநிலை பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலையில் அவற்றை தவிர்ப்பதற்கான மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்னவாக இருக்கிறது? நாங்கள் முதலிலே கரைத்தது போல, இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிக்கின்ற பொழுது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கோபமான உடல்நிலை வரும், அல்லது எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் அண்டு வரும். அப்போ அதுதான் பார்ப்பீங்கள், எங்களோட ஒரு நாட்டிலேயே காலநிலை சக்கரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய மனநிலை மாறும். இப்போ குளிர்காலங்களில் எல்லோரும் ஒரு அமைதியாக இருப்பார்கள், கோவப்படுவது குறைவாக இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் டக்கண்டு சின்ன பிரச்சனைக்கு மற்றவ கோவப்படுவினம். எனவே இந்த ஹீட்ன்றது கிட்னியை மட்டும் பாதிக்கிறதில்ல, எங்களோட உடலை முழுவதும் பாதிக்கின்றது. என்ன நடக்கும்னு சொன்னால், வலி வெப்பநிலை கூடையில் இந்த இரத்த குழாய்கள் விரிவடைந்து அது கூட வியர்வையை வெளியேற்றுகின்ற பொழுது
அந்த இரத்த சுற்றோட்டத்தில் இருக்கின்ற நீரின் அளவு குறையக்கில் அவைக்கு வந்து குருதி அமுக்கம் வந்து குறையும், ப்ரெஷர் வந்து குறையும். அப்போ ப்ரெஷர் குறையக்கில் எங்களோட உடல் அங்கங்களுக்கு தேவையான குருதிகளை பம்ப் பண்ண வேண்டியது இந்த ஹார்ட், இதயம். அப்போ இதயம் வந்து அதிக அளவாக வேலை செய்ய வலிக்கிடும். அப்போ ஏற்கனவே இதய நோய்கள் இருப்பவர்கள், ஹார்ட் வருத்தம், ஹார்ட் அட்டாக் அல்லது இதய செயலிழப்பு இருப்பவர்களுக்கு வந்து மேலும் அந்த இதய பிரச்சனைகள் வந்து கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் சுவாச பிரச்சனைகளும் பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும். என்னென்னு சொன்னால் அவர் சுவாசிக்கின்ற அந்த வாயுவில் இருக்கின்ற நீரினுடைய அளவிலே மாற்றம் ஏற்படுகின்றது. அதே வேளையிலே அந்த சில புகைகள், மகரந்தங்கள் போன்றவை இந்த வெயில் காலங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது சுவாச பிரச்சனை இருக்கின்ற ஆஸ்மா, சிஓபிடி போன்ற வருத்தங்கள் இருப்பவர்களுக்கான பிரச்சனையும் கூடவாக இருக்கின்றது. எனவே நான் சொன்னது போல ஒரு அங்கம் என்று பாதிக்காமல் இது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம், இதயத்தை பாதிக்கலாம், நுரையீரலை பாதிக்கலாம், சிறுநீரகங்களை பாதிக்கலாம். அதை விட எங்களுடைய மனநிலையையும் பாதிக்கும். கோபம் வருவது, அமைதி இல்லாமல் இருக்கிறது, நித்திர கொள்ளாமல் இருக்கிறது, பல பிரச்சனைகள் உருவாக்கும். எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து எல்லா வீட்டுக்கும் நாங்கள் ஏர் கண்டிஷன் போட்டு இல்லாது. நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷன் வந்து என்னென்னா நிறைய மரங்களை வந்து நிழல் தரக்கூடிய மரங்களை, பயன் தரக்கூடிய மரங்களை, இப்பொழுது வந்து கிரீன் ஜெஃப்ரான் நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களோட கரைத்து என்ன மரங்களை நடலாம். சிறிய மரங்களிலே இருந்து வளர்த்து எடுப்பது மிகவும் கடினமானது. எனவே மிகவும் வளர்ந்த மரங்கள் இருக்கின்றது, 2 வருடங்களுக்கு வைத்து வளர்ந்த மரங்கள் இருக்கின்றது. அவற்றை வேண்டி வந்து எந்த மரங்களை வைக்க வேண்டும், எங்களுடைய யாழ்ப்பாணத்துடைய காலநிலைக்கு இந்த மரங்கள் நல்லது, புங்கை மரம் நல்லதா அல்லது பயன் தரக்கூடிய மரங்கள் நல்லதா என்று அவர்களிடம் இந்த அறிவுரையை கேட்டு சரியான மரங்களை சரியான இடங்களிலே எங்களுடைய நிலக்கீழ் நீரினை அதிகளவு அகத்துறிஞ்சாத பறவைகள் எல்லாம் வரக்கூடிய என்ற மரங்களை யோசித்து நடுவதன் மூலமாக ஒரு நேச்சுரலான ஏர் கண்டிஷனை எங்களோட வீடுகளை சுற்றி வைப்பதன் மூலமாக நாங்கள் கொஞ்சம் மனமும் அமைதியாக இருக்கும். மரங்களை பார்க்க, பூவை பார்க்க, பறவையை பார்க்க மனமும் அமைதியாக இருக்கும். அதே நேரத்தில் இரவில் கொஞ்சம் குளிராக இருக்கைகளில் வந்து நித்திர கொள்ளக்கூடியாமல் இருக்கும். அப்போ அடுத்த நாள் எலும்பேக்கில் வந்து எங்களோட ஒரு மனம் வந்து அமைதியாக இருக்கும். அல்லது வந்து நித்திர குறைகின்ற பொழுது அல்லது எங்களை சுற்றி இருக்கிற வெப்பநிலை கொடுக்கின்ற பொழுது கோவப்படுவர்கள் இன்னும் கூட கோவப்படுவார்கள். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வரும், வீட்டில் பிரச்சனை வரும். எனவே மன அமைதிக்கு எங்களை சுற்றி இருக்கின்ற சுற்றாடல் அழகாக இருப்பது, பச்சையாக இருப்பது மிக முக்கியமானது. மற்றும் இன்றைய காலகட்டத்தில் இந்த உணவு பழக்கம் என்றது மிகவுமே அந்த மக்களிடையே தொடர்ச்சியாக கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள், அப்படி அந்த உணவு முறைகள் மூலமாகவும் இந்த சிறுநீரக பாதிப்பு என்றது ஏற்படுகிறது. எவ்வாறான உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எதனை தவிர்த்து கொள்ளலாம் என்ற உணவு வகைகளை சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவிலே எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்திலே நாங்கள் வீடுகளிலே இருக்கின்ற உணவுகளை உண்பது, வீட்டிலே இருக்கின்ற இயற்கையான உணவுகளை உண்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்த மாறுகின்ற சமுதாயத்திலே எல்லோருக்கும் அது செய்வது கடினமாக இருக்கின்றது. ஆனால் இயன்றவரை வீட்டிலே சமைத்த உணவுகளை உண்ண வேண்டும். விவசாயிகளும் அவர்கள் செய்கின்ற அந்த பயிர்களுக்கு அதிகளவு கிருமி நாசினிகளை போடாமல் அப்படி தயாரிக்க வேண்டும். சில இடங்களிலே வடக்கு கிழக்கிலே இந்த பசலைகளை எடுக்கின்ற பொழுது அவர்கள் அதிகளவிலான பசலைகளை எடுக்கிறார்கள். அந்த பசலைகள் அது மட்டுமில்லாமல் சிலர் வந்து பசலைய பயிருக்கு போடாம கிணத்துக்குள்ள கொட்டி கரைச்சி போட்டு இறைக்கிற இதுவும் இருக்கு. இப்படியாக செய்கின்ற பொழுது அந்த ஏரியாவில் முழுக்களும் அந்த நைட்ரஜன் பசலைகள் பரவுகின்ற பொழுது சிறுநீரக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதே வேளையில் அதிகளவு கிருமி நாசினிகள் இந்த உணவில் வருகின்ற பொழுது எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததியினருக்கு பாரிய பல பிரச்சனைகள் வரும். எனவே விவசாயிகள் இந்த உணவுகள் உங்களோட பிள்ளைகளும் சாப்பிடலாம், உங்களோட சொந்தக்காரும் சாப்பிடலாம். எனவே அதை யோசிச்சு இயன்றவரை இயற்கையான தாவர வளர்ப்பு முறைகளை கொள்ள வேண்டும். பிழையான முறைகளை கையாளக்கூடாது. வீட்டிலே நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன சின்ன வீட்டு தோட்டம் செய்வது மிகவும் முக்கியம். அது ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கும். இப்படியாக உலகளாவிய ரீதியிலே யுத்தங்கள் வருகின்றது, எந்த நேரமும் எந்த பிரச்சனையும் பெறலாம். எனவே தன்னிறைவான ஒரு பொருளாதார நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறிய சிறிய வீட்டு தோட்டங்களை செய்து நாங்கள் அங்கே இருக்கிற தாவரங்களை இயற்கையாக செய்வது மிகவும் முக்கியமானது. எனவே மரங்கள் நடுதல் ஒன்று,
சிறு சிறு தானிய மரங்கள் மரக்கறி வகைகளை நட்டு நாங்களே எடுத்துக்கொள்வது மிகவும் ஹெல்த்தியானது. இது வந்து விவசாயிகளும் இதை உணர வேண்டும், மக்களாகிய நாங்களும் இதை உணர வேண்டும். சில நோய் நிலைமைகள் ஏற்படும் போது அதனை நாங்கள் கண்டுபிடிக்காம வர்ற பட்சத்தில் அது நாள்பட்ட நோய்களாக ஏற்படும். இந்த சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமா? நான் அவதானித்த எங்களோட மக்களிடம் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், சிலர் இருக்கிறார்கள் பெரிய வருத்தம் ஒன்றும் இருக்காது, ஆரம்ப கட்டத்திலே வந்து விடுவார்கள். அதுவும் பண வசதி படைத்தவர்கள் சிறிய விஷயத்துக்கே டக்குன்னு ஓடி வந்து விடுவார்கள். ஆனால் இந்த பண வசதி குறைந்தவர்கள் அல்லது கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், வருத்தம் வந்து நல்லா முத்தி, ஏன்னா அவர்களுக்கு வந்து வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், அம்மாவாக இருக்கலாம் அல்லது அப்பாவாக இருக்கலாம். அவர்கள் வந்து ஒரு நாள் வேலை செய்தால் தான் எனக்கு சம்பளம் வரும். அப்ப வருத்தத்தை வருத்தி தாங்களை வருத்தம் எல்லாம் முத்தி மிகவும் சீரியஸான கட்டத்துல தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரவேணும். அப்படி வரையக்குள்ள வந்து ஹாஸ்பிட்டல் அதுக்கு செலவழிக்க வேண்டிய ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் மணி அதெல்லாம் கூடவாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களை வந்து திருப்பி நோமல் நிலையை கொண்டு வரதுக்கு மாச கணக்கில் எடுக்கும். அது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அது ஃபேமிலிக்கும் குடும்பங்களுக்கும் வந்து பெரிய இழப்பாக இருக்கும். எனவே உங்களை வருத்தாமல் நோய் நிலையின் ஆரம்ப கட்டத்திலேயே வருவது உங்களுக்கு சிறந்தது. இப்ப நீங்க அடுத்த கேள்வி வந்து எவ்வகையான பிரச்சனைகள் அல்லது குணங்குறிகள் வந்து இருக்கும் சிறுநீரக வருத்தங்களிலே. இப்ப எங்களுக்கு போற சிறுநீருடைய நிறம் வந்து மாற்றம் அடையலாம், அது சில வழிகளில் குருதி வெளியேறலாம், அல்லது சிறுநீர் போகிற அளவு வந்து குறையலாம், அல்லது தாங்க இயலாத ஒரு வலி வந்து உங்களுடைய இடுப்பு பகுதிகளிலே உருவாகலாம், அல்லது சிறுநீர் போகிற பொழுது எரியலாம், அல்லது சிறுநீர் வந்து ஒரு மங்கலாக இருக்கலாம், அல்லது ஒரு புகை மண்டல் மாதிரி கலர்ல இருக்கலாம், அல்லது கூட நுரைக்கிற மாதிரி தன்மை இருக்கலாம். இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வைத்தியரை அணுகி பரிசோதித்தல் நல்லது. எல்லா வருத்தத்துக்கும் நீங்கள் எடுத்த உடனே யாழ் வைத்தியசாலைக்கு வர தேவையில்லை என்றால், யாழ் வடக்கு மாகாணத்திலே பல வைத்தியசாலைகள் இருக்கின்றது, பிரதேச வைத்தியசாலைகள் இருக்கின்றது, தள வைத்தியசாலைகள் இருக்கின்றது, அங்கே பெரும்பாலான வசதிகள் இருக்கின்றது. எனவே அங்கே சென்று உங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய யூரினை அல்லது பிளட் ப்ரெஷர் அதுகளை பரிசோதித்துக் கொண்டு அவர்கள் தேவைப்பட்டால் இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு அவர்கள் அனுப்புவார்கள். எனவே நோய் முற்றும் வரையும் இருக்க வேண்டாம், முதலாவது விஷயம். ரெண்டாவது, எடுத்த சின்ன வருத்தத்துக்கும் நீங்கள் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாக்கு வருகின்ற பொழுது இங்கே ஓவர் கிரவுட் ஆகுது, நிறைய சில நெருக்கடி ஏற்படுது. என்னன்னு சொன்னால், யாழ் வைத்தியசாலையிலுடைய அந்த மனித வளம் வந்து மிகவும் ஒரு சிக்கலான நிலைமை இருக்கின்றது. ஒரு 325 வைத்தியர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே 290 வைத்தியர்களாக இருக்கிறார்கள். அது கூட 325 என்றது 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மனிதவள அமைப்பு. கடைசி 8 வருஷமா வந்து இந்த மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் டாக்டர்ஸ் அளவை வந்து கூட்டையில். ஆனால் 2018ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 50 வைத்திய நிபுணர்கள் இருந்த வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு 150 வைத்திய நிபுணர்கள் இருக்கிறார்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அதாவது சுகாதார அமைச்சினுடைய வைத்திய நிபுணர்களும் யாழ் பல்கலைக்கழகத்துடைய வைத்திய நிபுணர்களுமாக சேர்ந்து 150 கிட்ட இருக்கணும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ், அதாவது வந்து ஜூனியர் டாக்டர்ஸ் அங்க இல்லை. அதனால வந்து அந்த மக்களுக்கு தேவையான சரியான சேவையை வழங்குவதிலே மிகவும் சிக்கலான நிலைமை ஏற்படுகிறது. அதே போல தாதியர்களுடைய தட்டுப்பாடு அடுத்த மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் வந்து தாதியர்களுக்காக முன் சென்று படிப்பவர்களுடைய அளவு குறைவாக இருக்கின்றது. எனவே தெற்கிலிருந்து வருகின்ற தாதியர்கள் தான் 50% இருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடனே அவர்கள் மிக குறுகிய காலத்தில் மீண்டும் அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே நாங்கள் இதெல்லாம் யோசித்து மத்திய அரசிற்கு எவ்வளவு பிரஷர் கொடுக்கலுமோ அதை கொடுத்து யாழ் வைத்தியசாலையினுடைய வைத்தியர்களுடைய எண்ணிக்கையும் தாதிகள் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும். தெற்கில் பார்த்தீங்கன்னா இதே ஒத்த சில வைத்தியசாலைகள், களபுகல் வைத்தியசாலை அல்லது கராப்பட்டி வைத்தியசாலை எடுத்தீங்கன்னு சொன்னா இதை விட ஒரு 4-5 மடங்கு அதிகமான வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்ப அடுத்த பிரச்சனை சொன்னால் யாழ் வைத்தியசாலையை நோக்கி மக்கள் படையெடுக்கிறார்கள். அது புத்தளம், அன்றாபுரம், சிலாபம் போன்ற பல மாவட்டங்கள்ல இருந்து, ஏன் தெற்கில இருந்து கூட இங்கதான் வரினம் என்னன்னு சொன்னா இங்க வந்து வைத்தியர்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கால வந்து வெயிட்டிங் லிஸ்ட இயன்றவரை குறைத்து வேகமாக செய்கின்ற
அந்த சேவைக்கு பேர் போனவர்களாக இருக்கின்றதால போக போக வந்து ஒர்க் லோட் வந்து வேலை பளு வந்து கூடிக்கொண்டே போவதை ஒழிய, ஆனால் மத்திய அரசு வந்து தேவையான ஆளணியினை வழங்குவதிலே அவர்களுக்கும் ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் இல்லை என்று தெரியவில்லை. எனவே மக்களும் சேர்ந்து அரச இயந்திரத்தில் இருப்பவர்களும் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்காத விட்டால் மிக மிக பிரச்சனை வரும். என்னால் ஒன்று கூற முடியும், இலங்கையில் இருக்கின்ற பல வைத்தியசாலைகளிலே இங்கே இருப்பவர்கள் வந்து இங்கே இருக்கின்ற வைத்திய ஆளணியினர்கள், அது தாதிகளாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், அல்லது எங்களோட ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணினோம். பட் அப்படி இருந்து இந்த லிமிட்டட் ரிசோர்ஸோட வேலை செய்யணும். எனவே மக்களும் அதை உணர்ந்து எடுத்ததுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய பெரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் உங்களுக்கு கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களும் வந்து ஒரு மக்களுடைய குரலாக ஒலித்து எதிர்காலத்திலே பேஷண்ட் பப்ளிக் ஃபோரம், அதாவது மக்கள் வந்து வைத்தியசாலைக்காக அல்லது தங்களுடைய வைத்திய தேவைகளுக்காக கதைக்கின்ற அமைப்புகளை உருவாக்கி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாகவும் நாங்கள் மிகவும் பிரயோசனமான விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்நீரக பிரச்சனை காரணமாக அதனுடைய அந்த அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளுகின்ற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன? யாழ் வைத்தியசாலையை பார்க்கின்ற பொழுது நாங்கள் சிறுநீரக சத்திர சிகிச்சை பிரிவு என்று பார்க்கின்ற பொழுது சிறுநீரகங்களிலே எங்களுக்கு கொமனா வார பிரச்சனை வந்து கற்கள், இலங்கையிலேயே வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற வெப்ப சூழ்நிலை காரணமாக சிறுநீரக கற்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. அதைவிட புரோஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற முன்னிற்கும் சுரப்பியில் ஏற்படுகின்ற அடைப்பு, சிறுநீரக நோய் தொற்று, அதே வேளையிலே புற்றுநோய்கள் வந்து சிறுநீரகத்திலே வரலாம், புரோஸ்டேட் சுரப்பியிலே வரலாம், அதே நேரத்தில் சலப்பையிலே வரலாம். இது சம்பந்தமான சிகிச்சைகளை வழங்குகின்றோம். அது மட்டுமல்லாமல் சனனி தொகுதி, அதாவது ஆண்களுடைய ஆண் உறுப்பு அல்லது விதைப்பாய் இவற்றிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அத்தோடு குழந்தை இல்லாத பிரச்சனை என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் 50% அது ஒரு பெண்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும், 50% ஆண்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். அது பற்றியும் சிறுநீரக சத்திர சிகிச்சை துறையினர் தான் அதை ஈடுபடுவார்கள். எனவே அதுவும் ஒரு பாரிய பிரச்சனையாக வருகின்றது. இலங்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கிலே 5 குடும்பங்களை எடுக்கின்ற பொழுது ஒரு குடும்பத்தில் வந்து பிள்ளை இல்லாத பிரச்சனை இருக்கின்றது. இதில் வந்து ஆண்களுடைய பிரச்சனை மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த வெப்ப சூழ்நிலை காரணமாக அல்லது அவர்கள் செய்கின்ற வேலை காரணமாக விந்து அணுக்களுடைய அளவுகள் வந்து குறைந்து கொண்டு போகுது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய விதை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்காமல் வெளியில வந்து இருப்பதற்கான காரணம் வயிற்றுக்குள்ள வந்து வெப்பம் வந்து அதிகம் என்ற காரணத்தால் 37 பாசி. ரெண்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் வெப்பநிலை வந்து வெளியில வந்து 36 சுமார் 37 38க்கு போயிட்டு, வளமையா வெளியில வந்தது காரணம் ஒரு 3 செல்சியஸ் வந்து குறைவாக இருக்கும் என்ற காரணத்தால். அப்ப வெளியில வந்த விதையை நீ வயிற்றுக்குள்ள போகலாது. அப்ப இந்த வெப்ப சூழ்நிலையை எதிர்கொள்கின்ற பொழுது விந்தணுக்கள் வந்து வெப்பம் ஒரு கொஞ்சம் கூடிய கீழே டக்குன்னு செத்துடும். விந்தணுக்களுடைய அளவு வந்து டக்குன்னு குறைஞ்சொன்னு போய்க்கல இந்த அவர்களுக்கு வந்து இந்த குழந்தை இல்லாத பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது. அதே வேளையிலே எங்களுடைய வடகிழக்கை சேர்ந்த பலர் வந்து ஒரு வாகனத்தினுடைய சாரதிகளாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போய் வருவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு 9 10 மணித்தியாலம் தொடர்ந்து அவர்கள் வந்து சீட்ல இருந்து வேலை செய்யல அந்த வெப்பநிலை காரணமாகவும் அவருடைய விந்தணுக்களுடைய உருவாக்கத்திலே பிரச்சனை ஏற்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மக்கள் செய்கிற வேலைகள் மிகப்பெரிய வேலைகள், அதாவது அது விவசாய வேலையாக இருக்கலாம், அல்லது வந்து மீன்பிடி தொழிலாக இருக்கலாம், அல்லது கூலி தொழிலாக இருக்கலாம். வெயிலில் வேலை செய்யற மட்டுமல்லாமல் தொடர்ந்து வேலை செய்யறதன் காரணமாகவும் இந்த விந்தணு பிரச்சனை ஏற்படுது. இப்படி பல பிரச்சனைகள், விரைப்பை சார்ந்தது அல்லது ஆண் குறி சார்ந்தது, சலப்பை சார்ந்தது, புரோஸ்டேட் சார்ந்தது, கிட்னி சார்ந்தது என்ற பல வகையான பிரச்சனைகளுக்கான சத்திர சிகிச்சை துறைகளுக்கான சிகிச்சைகள் எங்களுடைய யாழ் வைத்தியசாலையில் வழங்கப்படுகிறது. சமீப காலமாக இந்த சிறுவர்கள் மத்தியில் குறிப்பாக இந்த தொலைபேசி பாவனைகள் எல்லாம் அதிகமான காரணத்தினால அவர்களுடைய அந்த ஆரோக்கியம் தொடர்பாகவும் சுகாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் அதீதமாக இருக்கின்றன. அது தொடர்பாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சரியான கேள்விகள் வந்து எங்களுடைய எதிர்காலமே ஒரு குழந்தைகளாகத்தான் இருக்க போகிறார்கள். இந்த குழந்தைகள் தான் எங்களுக்கு சிகிச்சை செய்ய போகிறார்கள், எங்களை பார்க்க போகிறார்கள், இந்த நாட்டை பார்க்க போகிறார்கள். இவை வந்து ஹெல்த்தியா இருக்கிறது மிக முக்கியம்.
ஆனா நான் இதுல குறைய சொல்ல போறது வந்து பெற்றோர்கள் தான். படிப்பு மட்டும் தான் அல்ல அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அப்ப எங்கட காலத்துல வந்து நாங்கள் வந்து படிக்கிறத ஒரு பார்ட் டைமா தான் செய்த நாங்கள் ஃபுல் டைமா வந்து கிரவுண்ட்ல நின்று விளையாடினதான் கூட. அதால தான் நாங்கள் இப்ப வந்து இப்பத்த எங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் செய்யாட்டியும் ஏதோ நின்று நிலைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் வந்து இயன்ற வரை எங்களுடைய சிறுவர்களை பிள்ளைகளை வந்து விளையாட விடுங்கள், ஹெல்த்தியாக இருக்க விடுங்கள். மன ரீதியிலே எப்படி பிரச்சனைகளை கையாளுகின்ற அந்த அட்வர்சிட்டி இன்டெலிஜென்ஸை சொல்லிக் கொடுங்கள். எல்லா வசதிகளையும் காட்டாதீர்கள். மற்றவங்களோட எப்படி பிளங்குறது கதைக்க சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா போனோட அடிக்ட் ஆன உடனே அவர்கள் மற்றவங்களோட பார்த்து கதைக்கிறார்கள். சோஷியல் இன்டெலிஜென்ஸை பழக்குங்கள். மற்றது பிரச்சனை வருகின்ற பொழுது, கோபம் வருகின்ற பொழுது எப்படி அதை கட்டுப்படுத்துறது, எப்படி கையாளுறது சொல்லிக் கொடுங்க. அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். தனியா ஐக்யூவை மட்டும் பார்க்காதேங்கோ, நாலேஜை மட்டும் பார்க்காமல் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸ், அட்வர்சிட்டி இன்டெலிஜென்ஸை சேர்த்து பழக்குவதன் மூலமாகத்தான் நாங்கள் எங்கள் சமுதாயத்தை ஒரு சிறந்த ஒரு ஹெல்த்தியான சமுதாயமாக உருவாக்க முடியும். இன்றைய தினமும் நாங்கள் பல பிரயோசனமான விடயங்களை கதைத்திருந்தோம். அதாவது இந்த வெப்பநிலையினுடைய தாக்கத்தினை எவ்வாறாக நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் மற்றும் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றது, அவற்றுக்கான அறிகுறிகள் என்ன, நாங்கள் அவை வராமல் தடுப்பதற்காக எவ்வாறான நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக குறிப்பாக பேராசிரியர் டாக்டர் பாலுகோபி, சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணர், யாழ் போதனா வைத்தியசாலை அவருடன் இணைந்து நாங்கள் இந்த தகவல்களை வழங்கியிருந்தோம். நன்றி டாக்டர். நன்றி. தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருஷாயினி உருத்திரராசன். வணக்கம்.